அடுத்ததாக தோல் புஜம் மறைக்கப்படணுமா? தொழுகையில் இருக்கும்போது தோல் புஜத்தை மறைக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப தோல் புஜம் மறைக்கப்படணுமான்னு கேட்டா, இப்ப சட்டை போட்டு தொழுகிறோம்ல, இது பிரச்சனை இல்லை. சில ஆளுக்கு அந்த முண்டா பனியன் போட்டு சொல்லுவாங்க. முண்டா பனியன்னா கை இல்லாத பனியன், இந்த இப்படி இருக்கும், இந்த தோல்லாம் தெரியும். இந்த மாதிரி போட்டு தொழுவலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி தொழக்கூடாது. ஏன்னா லா யுசல்லி, இது புகாரியில 359வது ஹதீஸ். லா யுசல்லி அஹதுக்கும் ஃபி சௌபில் வாஹிதி, ஒரு ஆடை அணிந்து தொழும் பொழுது லைஸ அலா ஆத்திகிஹி ஷைஉன், அவருடைய தோல் புஜத்தில் எதுவும் இல்லாத முறையில் தொழ வேண்டாம். ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, மேலே போத்திக்கிறதுக்கு ஒரு போர்வை, கீழே கட்டி கொள்வதற்கு ஒரு வேஸ்டின் இருக்குன்னு வைங்க. அப்படி 2 ஆடை இருந்தா அது பிரச்சனை இல்லை, நல்ல முடிய தொழுதுக்குருவாங்க. இருக்கிறது ஒரு ஆடை தான் இருக்குது என்று சொன்னால் கீழாடை ரொம்ப அவசியம். அந்த கீழாடை எப்படி இருக்கணும் என்று கேட்டால், கீழே மட்டும் மறைச்சி தோல்ல ஒண்ணும் இல்லாம இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், அந்த ஒரு பெரிய ஒரு போர்வை தான் இருக்குன்னு வைங்க. இந்த சட்டை பனியன் அதெல்லாம் இப்போ தானே உள்ளது, அந்த காலத்துல எல்லாம் கிடையாது தானே. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒரு போர்வையவே என்ன செய்வாங்கன்னா இப்படி போட்டு இந்த பக்கம் உள்ளதை எடுத்து இந்த தோல் புஜத்திலையும், இந்த பக்கம் உள்ளதை இந்த தோல் புஜத்திலையும் போட்டுருவாங்க. அப்ப தோல் புஜமும் மறைந்து விடும், கையில முழுசா தெரியும், தோல் புஜமும் மறைந்து விடும், கீழே மறைக்க வேண்டிய அளவு ஆடை மறைத்து விடும். அப்ப இந்த தோள்பட்டையும், அதாவது தொழுகும் போது சாதாரண நேரத்துல அப்படி இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. லாயு சொல்லி தொழுகையை பற்றி தான் பேசப்படுது. லாயு சொல்லி அஹதுக்கும் ஃபி சௌபில் வாஹிதி, ஒரு ஆடையில் நீங்கள் தொழுவதாக இருந்தால் லைஸ அலா ஆத்திகைஹி ஷைஉன், அவருடைய 2 தோல் புஜத்திலும் அந்த ஆடை இல்லாமல் தொழுகிற வேண்டாம். அப்போ ஒரு போர்வை போத்திட்டு தொழுதம் என்று சொன்னால் தோல் புஜத்தில் இருந்து கீழே வரைக்கும் என்ன செய்யணும், மறைக்கணும். தோல் புஜத்தை கீழே இப்படி கட்டிக்கிற கூடாது, இடுப்புல கட்டிக்கிட்டு அந்த தோல் புஜமெல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி தொழுகை நேரத்துல அப்படி இருக்கக்கூடாது என்கிற ஒரு கட்டளை இருக்குது.